ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான் இது. லாஸ்ட் வீக்கு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான், டியூஷன் உண்டு. மதியம் 3 மணிக்கு கொண்டு போய் விட்டு இப்போ 5 மணிக்கு அழைச்சிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்லி பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. நைட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே பார்த்திங்கன்னா டீலாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா கரண்ட்டு வேறு வந்து இல்லை. மேலே வந்து நல்லா காற்றடிச்சிட்டு இருந்ததுனால மேலே வந்துட்டோம். அவங்களும் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. இட்லி மாவு நான் வந்து அரைச்சே போடலை, அது தோணவே இல்லை இட்லி மாவு அரைக்கணுன்ட்டு. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ஒரு டிஃபன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல் தான் ஆசையாக இருந்தது. ரொம்ப நாள் ஆகிடுச்சுமா பிரியாணி சாப்பிட்டு. அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு இது தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வர வருதுங்கனால நாளைக்கு நான் எது வந்து சாப்பிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து நைட்டு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் இந்த பிளானு. நேற்று ஒரு நாள் தான் வந்து துணி துவைக்கல, அதுக்கே வந்து துணி நிறைய சேர ஆரம்பிச்சிச்சு. காலையில் ஒரு சிங்கிள் மிஷினில் போட்டு காய வச்சுருந்தேன். இப்போ ஒரு சிங்கிள் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை காய வைக்கணும். ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எதுவும் வந்து செய்யலை. பக்கத்து வீட்டில் வந்து மாங்காய் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒன்றும் பழுத்த மாதிரி இருந்தது, அதை தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அது ஆயினும் இரு தட்டில் வச்சு ஆயினும், கீழே வைக்கக்கூடாது. நீ பண்ணுறியா? உட்காரு, அப்படியே இருந்து உட்காந்துக்கோ. நீ ஆஞ்சு தெரியாடி அம்மாவுக்கு? புழுலாம் இருக்காது. ஆமாம் இருந்ததுடா, போன வாரம் வாங்கிட்டு வந்ததுல லைட்டாக புழு இருந்தது. 2 இருந்தது. சக்கரை இருக்குது இதில். அது நாட்டு சக்கரை, இது சக்கரை. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஆத்திரத்துக்கு இதில் மாற்றிக்கிறேன். ஒவ்வொரு லீஃபாக எடுங்க, ஒவ்வொரு லீஃபாக எடுத்து அதில் வைங்க. பூச்சி இல்லாமல் முடிச்சு டேடிகிட்ட அவுத்து தர சொல்லு. எங்கே அதை அவுத்து கொடுங்க, அவன் க்ளீன் பண்ணுறான். காஞ்சி பண்ண தழையெல்லாம் போடாத, இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போடாத, எல்லோவாக இருக்கிறதெல்லாம் போடாத, சரியா? பியூர் க்ரீனில் இருக்கிறத மட்டும் எடுத்து போடுங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? புதினா. தமிழில் இங்கிலீஷில் என்ன மறந்து போச்சு எல்லாம்? சொல்லு. எம் ஃபார் MINT. மின்ட்டு. சரி, மேம் ஏதோ உனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. உனக்கு அனுப்பிச்சிருக்காங்களா அது? சரி சரி. நான் தம்பிக்கு கிராமர் மாரி இருந்தது, நான் சரியாக பார்க்கல. கிராமர் அட்டன் ஓன் கிராமர். நான் தம்பிக்கு தான் ஏதோ ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிருக்காங்களோ நான் பார்த்தேன். படிச்சு கொடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பியூர் க்ரீன். தட்டில் போடு. இரு. அதில் மாங்காய் இருக்கிற தட்டில் உடம்பு வச்சுட்டு கட் பண்ணாத. சரி, இதில் எடுத்து வச்சுக்கோ. ஏங்க புளிக்குதாங்க? வேணாமா? இது வந்து இதில் போடு தம்பி. அதில் போடு, தழையில் அதில் போடு. அது கீழே போட்டுறது வேணாம் தம்பி. அதில் என்ன ஆயிலாம்? காஃபி தான் போட்டேன். ஏன் அது கூட டிஃப்ரெண்ட் தெரியலையா உங்களுக்கு? சார் நல்லா நைஸாக அரையடா, நல்லா நைஸாக நீல வாக்கில். மெலிசா நல்ல தின்னா அதெல்லாம் போடலாம். செல்லம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, நல்ல பிள்ளைது. ஹோம்ஒர்க் எழுதிட்டு அப்படியே வந்து வெளிச்சம் இருக்கும் போதே. சரியா? எழுதிடுறான், கவுண்ட் பண்ணி எழுதிடுறான். 2 டேபிள்ல 2 6 are 12, 2 7 are 14, 2 8 are 24. 24 தம்பி? சரி நீ ஆய். அதுக்கப்புறம் 2 எழுதும் போது கவுண்ட் பண்ணி எழுதிடுறாங்க கடகடன்னு. 2 7 are 20. ஆனால் வந்து சொல்கிறதுக்கு தான் இன்னும் வரல. அதுக்கு தான் டெய்லி வந்து அக்கா கூட ஏஞ்சி படிங்கிறேன். அவெல்லாம் எழுதி கூட படிச்சானா நான் படிக்க முடியாது. அவன் ரூமில் உட்காந்து படிக்கட்டும், நீ வெளியில் உட்காந்து படி. ஓகேவா? நீயே தான் வந்து புக் எடுத்து 2 1s are 2 நீ தான் படிக்கணும். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு ஆளா? உனக்கு தான் தெரியுமே. அது தெரியாததை கேட்டால் சொல்லி கொடுக்கலாம். தெரிஞ்சது எப்படி திருப்பி நான் சொல்லி கொடுக்குறது? என்ன சிரிக்கிற? சூப்பராக இதை என் தங்கம். ஏய் வாவ். இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்டில்? சிக்கன் பிரியாணி. யாருக்கு பிடிக்கும்? எனக்கு இட்லி செய்யுங்க. எதில்? பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் நேரத்தோட சமையல் வேலையை முடிச்சிடலாம். குக் வித் கோமாளி பார்க்கணும்.
எத்தனை மணிக்கு 7 o'clock 8 o'clock போடுறானா? டைமிங் தெரியல. நம்ம இதில் ஹாட்ஸ்டாரில் பார்க்கறதுனால டைமிங் தெரிய மாட்டேங்குது. 7 o'clock இல்லைன்னா 8 o'clock சொல்லிட்டாரு சார், சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிருங்க. ஏன் அப்பதான் முடியுமா? இந்தா விளையாட முடியுமாவா? புடி. உனக்கு விளையாடுறது உன் கோட்டா முடிஞ்சிச்சு தம்பி. ஞாபகம் இருக்கா இல்லையா? 3 நாளுக்கு கோட்டா. ஆமாம், 3 நாள் ஒரு கோட்டா. ஆமா 3 நாள். ஆக்ஷனை பாரு, தலையை பாரு. 3 நாள் எப்படி தம்பி? ஒரு நாளைக்கு எத்தனை வெற்றி ஒரு நாளைக்கு எத்தனை விளையாடணும் நம்ம? நான் ஒன்ட்ட வந்து ஒரு நாளைக்கு எந்த தடவை விளையாட சொல்லியிருக்கேன்? நீ எத்தனை விளையாட? அப்புறம் நீ ஏன்டி அது மாதிரி சொன்ன? அவன் விளையாடணும்னு சொல்லிட்டு எனக்கும் எந்த ஒன்று இருந்துச்சு, அதனால தான் சொல்லிட்டேன். உனக்கு தேவைன்னா அவனை விளையாட சொல்கிறேன், இல்லைன்னா வந்து விளையாடக்கூடாதுங்கிற. கேட்டுட்டு தான் இருந்தான். நீ பெரிய ஆள் தான். ஈவினிங் கேட்க மாட்டான். நீ இன்னைக்கு ஈவினிங் எடுக்க முடியாது, காலையிலேருந்து புக் எடுக்கல. நான் காலையிலேருந்து ஃபோனே பார்க்கல. நைஸாக கட் பண்ணுறேன். பரவாயில்ல, அதேமாரி நல்லா. அப்போ அதை சீக்கிரம் நல்லா வதங்கும். பாஸ்மதி அரிசி பாஸ்மதிங்கிற சீரக சம்பா ரைஸ் இந்த மந்த் வாங்கி பெரியமா செய்கிற மாரி ஒரு நாளைக்கு சூப்பராக செஞ்சிடலாம். மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம். சுக்கா தான் வேணும். அப்போ சிக்கன் பிரியாணி ஓகே, மட்டன் ஒரு நாளைக்கு வாங்கி சுக்கா. ஏன் மட்டனே வேணாம்? அது ஈரல் வேணுமா? ஓ, அந்த ஷேப். மீன் வேணுமா? ம், சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சிடலாமா? அம்மாவுக்கு பிரியாணி செய்து ஹெல்ப் பண்ணுறியா? சரியா? எல்லா ஸ்பைசஸ்ஸு வதக்கிறதுலாம் நான் வதக்குறேன். ஸ்பைசஸ்லாம் எடுக்கிறது வேணாம். ஸ்பைசஸ்லாம் நீ எடுத்து கொடு. ஓகே? நீ எல்லாமே மறந்து போச்சு. இம்மா வந்து கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணும் போது எல்லாமே இங்கிலீஷ் நேம் சொல்கிற. தெரியலன்னா அம்மா சொல்லித்தரேன். கரண்ட் வர வரைக்குமே மேலே தாங்க வந்து இருந்தோம். வெங்காயம் மட்டும் சாதனாவை தான் கட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இந்த நைஃபாலெல்லாம் அந்த அளவுக்கு மெலிசாலாம் கட் பண்ணவே வராது. சாதனை சூப்பராக வந்து கட் பண்ணுவேன். அதனால் அவளை தான் கட் பண்ணி தர சொல்லிவிட்டு, அப்புறம் ஹோம்ஒர்க் வேலையை நீ படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வந்து துணியெல்லாம் மடிச்சுட்டு திருப்பி காய வேண்டிய துணியெல்லாம் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கினேன். அதுக்குள்ளே கரண்ட்டும் வந்துருச்சு. வந்ததுமே இன்றைக்கி சமையல் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நைட்டில் பிரியாணி சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிடுவோம். என்ன சாப்பிட்றோன்னு படுக்க வந்துக்கூடாது, செரிமானம் ஆகணுங்கிறதுக்காகவே. கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்லாம் நைட்டில் சாப்பிட்ற மாரி செய்கிற மாரி இருந்தேன்னா சீக்கிரமாகவே எனக்கு வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மாத கடைசிலைங்களா எல்லா பொருளும் ஓரளவுக்கு காலியாகிடுச்சு. இது இருக்கிறத வந்து வச்சு தான் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறேன். அதாவது இந்த சுண்டல், அதுக்கப்புறம் இந்த சோளம் வாங்கி வந்து வச்சுருப்பேன். அந்த வீட்டில் வந்து பாப்கார்ன் செஞ்சு கொடுக்குறது, அப்புறம் பழம், ஜூஸ் அப்படின்ட்டு இப்படியே தான் வந்து ஓடிட்டுருக்குது. மாதம் பிறந்ததும் எல்லா பொருளும் வந்து வாங்கும்போது கண்டிப்பாக வந்து நான் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னோ அதை வந்து ஷேர் பண்ணுறேன். பெரும்பாலும் ஈவினிங் ஆகிட்டாலே மேலே வந்துடுவாங்க. துணி மடிக்கிற வேலை, காய வைக்கிற வேலை இருந்தாலும் இல்லைனாலுமே மேலே வந்துடுவேன். பசங்க டியூஷன் விட்டு வந்ததுமே கொஞ்சம் நேரம் பசங்களை கூட்டிகிட்டு மேலே வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எதனால அப்படி பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா காற்றடிக்கும். அதனாலே கொஞ்சம் நேரம் மேலே தான் இருப்போம். அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்குறது. வெற்றிக்குட்டிக்கு வந்து ஹோம்ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே என்னுடைய நைட்டு வேலையிலே வந்து பார்த்துட்ருப்பேன். வீடியோ எடுக்கிறாங்க. செத்தா வெற்றி செத்தா. அவன் விளையாடுறான்டி. ஏய் குழந்தைக்குமா ஏண்டி கொட்டுறாவனே? இவ்வளோ அடிச்சா இல்லை. வெற்றி அது மாரி பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாதேங்க. கொஞ்ச நேரத்துக்கு தாங்க 2 பேரும் அப்படியே ஒரு பாசமணி வந்து பொழிஞ்சிக்கும். அப்படியே வந்து ஒன்றா இருக்குங்க. பார்க்கவே ஆசையாக தான் இருக்கும் அந்த நேரம். ஆனால் அடுத்த நிமிஷமே இப்படி தாங்க எதனாவது 2 பேரும் வந்து சேட்டை பண்ணிவிட்டு வம்பு பண்ணி அடிச்சிக்கிற வேலை தான். அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து ஒன்று சேர்ந்துக்கோங்க. சாதனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பொண்ணாகிட்டு வளர்ந்துட்டாலுமே அந்த சின்ன பிள்ளைத்தனமாக தான் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்கிறேன். பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடிச்சிட்டு கீழே வந்தாச்சு. கரண்ட்டும் வந்துருச்சு. நான் வந்ததுமே சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மேலே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுட்டு தான் வந்தேன். நல்லா ஊறி இருந்தது. இவன் கடகடன் வந்து சமையல் வேலையை பார்த்துட்டு என்னோடய கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு போகிறேன். எனக்கு இன்றைக்கி 1 pot ரைஸ் பிரியாணி மட்டும்தானே, சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். தொட்டுக்கு செய்கிற வேலையே வந்து எதுவும் கிடையாது. ஆனியன் ரைத்தாலாம் எதுவும் வந்து பண்ணலை. சாதனாப்பாக்கு தனியாக சாப்பாடு வந்து நான் செய்யலை. பிரியாணி தானேங்க பண்ணுறோம், அதில் வெறும் குஸ்கா மட்டும் எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு அதில் 2 முட்டையை வேக வச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டாலுமே திட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ 2-3 தடவையாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறமே இருந்தேன்னா அவங்களுக்கும் தனியாக எதுவும் வந்து செய்கிறதில்ல. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் அலுப்பு பார்க்காம அவங்களுக்கும் தனியாக வந்து எதாவது செஞ்சு கொடுப்பேன்.
ஒரு 2-3 தடவையே அவங்களுக்கும் தனியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இதிலே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிறது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, வெறும் சாதம் மட்டும் வந்து சாப்பிட்டுக்கிறது தான். என்னால் வந்து திட்டுறாங்க தான். அது அப்புறம் அது திருப்பி திருப்பி எனக்கு சாப்பிடணும் ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். நான் அது சுத்தமாக விடணும்னு வந்து பார்க்குறேன், ஏன் வந்து என்ன இதுமாரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுவாங்க. திட்டு வாங்குறதுலாம் நமக்கு புதுசு கிடையாது. இந்த கதையில் வாங்கி அந்த கதையில் விட்டுட்டு போயிடுறது. ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் அலுப்பாக தாங்க இருக்குதுங்க எதாவது வேலை. அதுவும் நைட்டில் வந்து எதாவது வேலை செய்யணுன்னாலே கொஞ்சம் அலுப்பாக தான் வந்து இருக்குது. அதுக்கு மயங்கிக்கிட்டு இதுமாரி செய்கிற அன்றைக்கெலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறது. சுத்தமாக அவங்க நான்வெஜ்ஜே வந்து சாப்பிட வேண்டாம், அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கிறாங்க. முட்டையை தவிர எதுவுமே சாப்பிட்றது கிடையாது தான். நான் தாங்க கொஞ்சம் அலுப்பு பட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இதுமாரி என்னைக்காவது வந்து சாப்பிட வைக்கிறது. இன்றைக்கி அதுமாரி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தனியாக வேறு எதனாவது வந்து செய்யணும், அதனால தான் வந்து இதே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரி பரவாயில்லன்ட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் இனிமேல் இதுமாரி பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பிரியாணி செய்கிற வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பிரியாணி அடுப்பில் வச்சுக்கிட்டே வந்து சிங்கில் சேர்ந்த 1-2 பாத்திரத்தையும் வந்து விளக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா கையோட வந்து பாத்திரத்தை விளக்கிட்டு இன்னும் வேலை முடிஞ்சிடும். ஓரளவு வந்து நான் சமைக்கும் போதே வந்து ரொம்ப இதுமாரி சிம்பிளான சமையல்னால் வந்து கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் துடைக்கிறது, இதுமாரி வந்து பாத்திரம் வளர்க்குற வேலை, இந்த வேலை எல்லாமே வந்து முடிச்சிடுவேன். சமைக்கும் போதே கிச்சனை பார்க்க அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கு சமைக்கும் போது இந்த வேலைகள் வந்து பண்ணுவேன். சிம்பிளான சமையல்னால் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் பாத்திரம் வளர்க்குறதுக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற வேலையில் வந்து பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சாதாங்க அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி நம்மளுக்கு கிச்சனில் வரும்போது கிச்சன் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்கும். நம்மளுக்கு சமைக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வரும். கடகடன் சமையல் வேலையை வந்து முடிச்சிடலாம். நான் இந்த சின்ன சின்ன டிப் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆசைங்க எங்களுக்கு நைட்டில் இதுமாரி சுட சுட சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு. அது இன்றைக்கி வந்து பண்ணியாச்சு. அதிலே வந்து அவங்களுக்கு வந்து முட்டை வந்து போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன். மாதத்தில் ஒரு தடவை நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, முட்டை பிரியாணி ஒரு நாளைக்கு, வெண்பொங்கல், அப்புறம் சாம்பார் சாதம் இதெல்லாமே பெரும்பாலும் நைட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு சாப்பிடுவோம். நைட்டில் ஹெவியான சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்.